நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். நாங்க ஸ்டூடெண்ட் சார். ப்ளீஸ் சார் எங்களை மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார். சாரி சார், நானும் ஸ்டூடெண்ட் தான் சார். ப்ளீஸ் எங்களை போக விடுங்க சார். Hi sir, my name is Aditya. She's my wife Priya. நாங்க இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். திருட்டு நடக்கிற இடத்துல திருடன் பிடிபட்டான்னா திருட்டை ஏத்துக்காம இருக்க முடியாது. யாருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களை நம்புறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரணம் சொல்லுங்க. சார் இங்க யாரை வேணா கேட்டு பாருங்களேன். எல்லாருமே நாங்க இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நாங்க கோவால இருந்து வந்தவங்களே கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஒருவேளை நாங்க அந்த மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆயிருந்தோம்னா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது எப்பயாவது எங்களை பார்த்திருக்கலாம். முகத்தை வச்சு மட்டும் ஒருத்தர் சொல்றது உண்மையா இருக்கும்னு நாம நம்பிட முடியாது. இன்ஸ்பெக்டர் சார். இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஜீப்ல உட்கார வைங்க. ஓகே சார். இன்ஸ்பெக்டர் இவங்க இங்கே இருக்கட்டும். இவங்கள அவ்வளவு சுலபமா போக விடக்கூடாது. இவங்களுக்கு யாராவது ஜாமீன் கொடுக்கிற வரைக்கும் ஒரு நிமிஷம் சார். இவங்களுக்கு ஜாமீன் நான் தரேன். இவங்களை விட்டுருங்க. இவங்க 2 பேரும் இன்னசென்ட் கப்பல், தெரியாம வந்துட்டாங்க சார். கியூட் கப்பல் சார். இவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்களுக்கு நீ ஜாமீன் கொடுக்குறியா? அப்போ உனக்கு யார் தருவா? இங்க பாருங்க, நான் உங்க 2 பேரையும் விட்டுடுறேன். ஆனா இவருக்காக இல்ல. நீங்க 2 பேரும் இன்னசென்ட்னு எனக்கு தெரியும், அதனால. தேங்க்ஸ் சார். பட் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா உங்க கண்ணை வச்சுதான். உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது நீங்க 2 பேரும் ட்ரக் அடிக்ட் கிடையாது. இனிமே இந்த மாதிரி பார்ட்டில நான் உங்களை பார்க்க கூடாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். நானும் சட்டத்தை மதிக்கிறவன் தான் சார். அப்புறம் எங்க டாடும் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் தான். தெரியும், SS பிரேமானந்த். நீ அவரோட பையன். சொல்லு, ரேலி எப்படி இருந்துச்சு? பரவாயில்லையே, எங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. பெரிய ஆள் தான் சார் நீங்க. அமேசிங். அண்ட் யூ ஆர் டூயிங் எ ஜாப் குட் சார். தேங்க்யூ. கோவா சுத்தி பார்க்கறதுக்கு அழகான இடம். இந்த அழகு என்னைக்குமே இருக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். பாய். பாய்.
பாய் சார். தேங்க்யூ பாஸ். மிஸ்டர், என் பேரு ஜான்சன் ஜோகி. தேங்க்யூ ஜான்சன், தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரி ஆளுங்களால தான் கோவா இந்த அளவுக்கு அழகா இருக்கு. மறுபடியும் சந்திப்போம். நான் கிளம்புறேன். முதல்ல இங்க இருந்து போலாம் ஆதித்யா. போலாம். சார் நல்ல ஜோடி பொருத்தம். தேர் நாட் ஹாப்பி. பையன் சந்தோஷமா தான் இருக்கான். ஆனா அந்த பொண்ணோட கண்ணில் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு சோகம் இருக்கு. அதை அவளால மறைக்கவும் முடியல, வெளிக்காட்டவும் முடியல. தேங்க் காட் ஆதித்யா நம்மள அரெஸ்ட் பண்ணல. இல்லைன்னா இந்த தெரியாத ஊர்ல நம்ம பேச்சை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. கவலையே படாத பிரியா, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதுதான் காப்பாத்திருக்கு. குளிர் இப்போ அதிகமாயிடுச்சு. வா, ரொம்ப கூலா இருக்கு, ஹோட்டலுக்கு போயிடலாம். வா. வேண்டாம். என்ன? ஏன்னா நாம 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும்னா அதுக்கு நம்ம வீட்லயே இருந்திருக்கலாமே. நம்மள சுத்தி பாரு, எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆதித்யா ப்ளீஸ், இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கே இருக்கலாமா? சரி, ஓகே. ஆனா எனக்கு 10 நிமிஷம் டைம் வேணும். எதுக்கு? சொல்றேன்ல, வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. I love you. I love you too. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ, ஆதித்யா கிட்ட ஃபோன் பண்ணு. ஆதித்யா இப்ப எங்க பக்கத்துல இல்ல. யார்கிட்ட மோதுறோன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்க. என்கிட்டே உன் விளையாட்ட காட்டுறியா? உன் எல்லையை நீ கிராஸ் பண்ணாத. நான் ஏன் எல்லையை எங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன் டாட்? ஆனா நீங்க ஏனே தெரியல, தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. உங்க பையன் என்னோட புருஷன். என்ன அவர் அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணிருக்காரு. வாழ்க்கை பூரா அவரை சந்தோஷமா வச்சுப்பேன்னு அக்னி சாட்சியா அவருக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். ஒருவேளை நான் இன்னைக்கு அவர் கூட இருக்கேன்னா அது என்னோட கடமை. அப்புறம் என் கடமையை நிறைவேற்றுறது யாரும் அதை தடுக்க முடியாது. நீங்களும். என்னால எது வேணும்னாலும் முடியும், இதையும் தடுக்க முடியும். என்னை பத்தி என்ன நினைச்சு? பிரியா, உனக்கு என்ன பத்தி தெரியாது. இந்த SS பிரேமானந்த் யாரு, அவன் நினைச்சா என்னெல்லாம் பண்ணுவான்னு உனக்கு தெரியாது. போட்டு விடுங்க சார், இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தூசியை லட்டியால் அடிக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏய், நான் என்ன பண்றேன்னு பாரு. நான் யாருன்னு காட்டுறேன்டா, கூடிய சீக்கிரம் காட்டுறேன்டா. சார் பார்த்து போங்க சார். சார் ஜாக்கிரதை. என்ன ஆச்சு சார் உங்களுக்கு? ஏய், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? அமைதியா உட்கார்ந்துட்டு வா.
ஆதித்யாவோட அப்பா இங்க இருந்து பல மைல் தூரத்துல இருக்காரு. இருந்தாலும் ஏனே தெரியல, அந்த ஆளு என்னால நம்பவே முடியல. அவரை பத்தி யோசிக்கிறது என்னால நிறுத்தவே முடியல. இல்ல, இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் அவரோட குறிக்கோளை எப்பவுமே வெற்றி அடைய விட மாட்டேன். சார் சார், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தான் இருக்க, ஆனா இனி நல்லா இருக்க விரும்பல. எனக்கு புரியல சார். இது வரைக்கும் நீ எத்தனையோ குற்றவாளிகளை அடிச்சு நொறுக்கி இருப்ப. முதலா இன்னைக்கு SSP மேல கை வைக்க வாய்ப்பு தர. அட்ரா என்ன? முடியாது சார். நீங்க என்ன சொல்றீங்க? என்னையா நான் சொல்றது உனக்கு காதுல விழல? அடியா என்ன? சார் சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? நீங்க என் அண்ணனுக்கு சமம் சார். அப்புறம் அண்ணன் ராமன்னு சொல்லுவாங்க. என்னால அது கண்டிப்பா முடியாது. வேண்டாம் சார். யோ, நீ சொல்ற ராமாயணம் கதையை கேட்க நான் வரல. ஒழுங்கா நான் சொன்னதை மட்டும் செய், இல்ல நாளை காலையில உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன். என் மூக்கு மேலே 4 குத்து, அப்புறம் நல்லா காயம் வரா மாதிரி 4 அடி. சார், எதுக்கு சார் என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்க? உன் அண்ணனோட சங்கடத்தை தீக்கதான் அடிக்க சொல்றேன். உன் குடும்பத்துக்காக என்ன அடி, உன்னோட வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன அடி. என்ன அடி. ரத்தம் வெளியே வரா மாதிரி அடி, காயம் தெரியணும். இன்னும் ரத்தம் வெளியில வரணும், வெளியே ரத்தமா கொட்டணும். கிளம்பு. எல்லாம் ஏற்பாடும் ரெடி ஆயிடுச்சு. எங்க எங்க போறோம் ஆதித்யா? நீ வாயேன் சொல்றேன். இல்ல 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 ஆதித்யா, நீ முதல்ல சொல்லு, நாம எங்க போறோம் என்ன. நான் சொல்றத மட்டும் நீ செய். உன் வாயை மூடிக்கிட்டே இரு, கண்ணை திறந்துகிட்டே இரு. வேண்டாம், திரும்ப. நான் இப்போ உன் கண்ணையும் மூடிடுறேன். அதுக்கப்புறமா எதுவும் தெரியல. என்ன செய்யற ஆதித்யா? நம்ம எங்க போறோம்? எங்க போறோம் சொல்லு ஆதித்யா. வாயை சொல்றேன். இனி நீ எதுக்குமே கவலைப்படாத. சார், on your mark, get set, go. இதெல்லாம் எனக்காகவா? உனக்காக மட்டும்தான். Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள்
விஜய். அட யாருப்பா அது? ஆனா இவ்வளவு வேகமா யார் கதவு தட்டுறது? ஏய் பிரேமானந்த், அப்பாவுக்கு என்ன? என்னாச்சு? பிரேமானந்த், எனக்கு என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? என்னாச்சு சாருக்கு? என்னாச்சு? இவருக்கு எப்படி இவ்வளவு அடிபடுது? கேள்வி எல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம். முதல்ல அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போலாம். நான் எவ்வளவு சொன்னேன் ஆனா சார் கேட்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து கார்ல உட்கார்ந்தது மயக்கமாயிட்டாரு. என்னாச்சு? டாக்டர் சொன்னாரு இவர் தடுக்கிறதுல எந்த லாபமும் இல்லை, இவர் வீடு கூட்டிட்டு போங்க, நான் அங்க வந்து பாக்குறேன்னாரு. இப்போ முதல்ல அவனை ரூம் கூட்டிட்டு போங்க. பாப்பா வேணாம் மாமா, படிக்கட்டு ஏறணும்னா கஷ்டமா இருக்கும். மாமாவை ஏ ரூமுக்கு கூட்டிட்டு போலாம். இந்த பக்கம் வாங்க. சரி சரி வாப்பா வா, மெதுவா கூட்டிட்டு வாங்க. நான் என்னத்த சொல்றது, கிரிமினலை துரத்திட்டு போயிருந்தோம், வண்டி ஸ்பீட் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கண்ணா கண்ணா. டாட் டாட், நான் உங்க கூட தான் இருக்கேன். இதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஆதி கண்ணா. கண்ணா ஆதி கண்ணா. எனக்கு விண்டவர் என்று ஈடிடா. ஜப்பானின் ஹைக்கூவா, ரஷ்யாவின் வோட்காவா, நீ என்னுள் என்ன கண்டு பீடிடா. நூலாடை நிற்காத இடுப்பு, நீ வந்து சோறாக்கும் அடுப்பு. என்ன தொடாமல மசுடேத்துற நானா வந்து மோதுறேன்.
கிரிக்கெட் என்பது ஃபிக்ஸிங் தான், காதல் என்பது மிக்சிங் தான். இங்கு பெட் மேல பெட் கட்டி தேனோ ஆடலாம். பந்த கண்டதும் கேட்ச் தான், புடிச்சு செழிப்ப மேட்ச் தான். விடியும் மட்டிலும் வெளுத்து கட்டுவ பேட்டிங். எனக்கு மஞ்சது பிச்சு தான், உனக்கு வெக்கணும் இச்சு தான். இளமதி ஒரு 20 ஓவர் போதுமா? அடிச்சு ஆடுற தோனி தான், அதுக்கு எங்கிற நேரி தான். நிறகுத்தது நிறகுத்தது ஒண்ணு சின்ன பொண்ணு உன்னை கூடுதே. ஒன்னா ஒன்னொன்னா நான் சொன்னா சும்மா சொன்னா அது செய்வது